அனைவருக்கும் வணக்கம். இயல்பாகவே புத்தி கூர்மை அதிகம் நிறைந்த நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு? கிரக நிலை உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா? நிதி நிலைமையில் ஏதாவது மாற்றம் வருமா? இனி வருகின்ற காலமாவது நமக்கு ஏதாவது நல்லது சொல்லுவாங்களா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு? இந்த தனுசு ராசியில் பிறந்த மூலம், பூராட்டம், உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்லது நடக்கும். நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். சரி, நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா, ரண ருண ரோகஸ்தானத்தில் சந்திரன், குரு, கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் புதன், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரனும் கேது பகவானும் இருக்காங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகம் அடைந்திருக்கிறார். சுகஸ்தானத்தில் ராகு பகவான் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே இருக்குது. அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதி அன்று புதன் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். இதனால் நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏதாவது நன்மை நிறைந்திருக்குமா? இந்த வருகின்ற வாரங்கள்லையாவது நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் குறையுமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் மனதில் கொஞ்சம் வீண் குழப்பம் அதிகம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. நெருக்கடிகளை சமாளிக்கும் திறன் உங்களுக்கு இருக்கும். அதற்கு உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய உறவினர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் கொஞ்சம் தடுமாற்றம் இல்லாமல் இருக்கிறது நல்லது. தைரியமாக நீங்கள் எல்லா விஷயத்துலையும் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆனால் இந்த டைமு ஒரு சில குழப்பங்கள் உங்களுக்கு வரும். கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. தொழிலில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் கொஞ்சம் இழுபறியான நிலை காணப்பட்டாலும் உங்களுடைய தைரியத்தால் நிச்சயமாக நல்ல ஒரு சாதனையும் முன்னேற்றமும் அடையக்கூடிய நாட்களாக அடுத்து வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் வீண் அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். எதிர்பாராத சின்ன சின்ன செலவுகள் வரும். கவனமாக இருங்க தனுசு ராசி அன்பர்களே. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகள் கூறிய வேலையை கூறிய நேரத்தில் செய்து முடிக்க முடியாமல் சில தாமதம் ஏற்படும். இதனால் கொஞ்சம் மன சஞ்சலமும் மனக்குழப்பமும் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கவனமாக இருங்க. எல்லா விஷயத்திலையும் மனோதைரியமாக செயல்படுறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சக ஊழியர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்திலையும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தொடர்பான வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற வாரத்தில் இதெல்லாம் நடக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது. கணவன் மனைவிக்குள்ள கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க தனுசு ராசி அன்பர்களே. நண்பர்களை பொறுத்தவரையிலும் உறவினர்களுடனும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இந்த டைமில் வரும். நீங்கள் பேசாமல் அமைதியாக போனால் கூட வீண் வாக்குவாதங்களை உண்டு பண்ணுற மாதிரி சில கடுமையான வார்த்தைகள் பேசுவாங்க. அதை உங்களால் பொறுத்துக்க முடியாமல் நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை இடையில பேசிடுவீங்க. கவனமாக இருங்க. இந்த டைமில் வீண் வாக்குவாதம் வேண்டாம். இந்த தனுசு ராசியில் பிறந்த பெண்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் தடுமாற்றம் இல்லாமல் தைரியமாக நீங்கள் எல்லா முடிவுகளையும் எடுக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக நன்மை நடக்கும். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நட்பு வகையில் நிதானத்தை கடைபிடிங்க. அவசரப்பட வேண்டாம். நண்பர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த டைமில் ஈடுபடுவீங்க. அது கொஞ்சம் பிரச்சனையில் போய் முடிவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது. கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த தனுசு ராசியில் பிறந்த கலைஞர்களுக்கு. அரசியல்வாதிகளை பொறுத்தவரை
பொறுத்தவரையிலும் எதிர்பார்த்த அளவு உங்களுக்கு பண உதவி திருப்திகரமாக கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கவனமாகவும் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பாடங்களை ஒரு முறைக்கு இருமுறை படிக்கிறது ரொம்பவும் நல்லது. அப்படியே நீங்கள் எக்ஸாம் டைமில் போய் எழுதினாலும் சின்ன சின்ன தடுமாற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நல்ல கவனமாக பாடங்களை படிக்கிறது ரொம்பவும் நல்லது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானை வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய மனதில் உள்ள அந்த மனக்குழப்பம் நீங்கி மனோதைரியம் அதிகரிக்கிறதுக்கு குரு பகவானையும் ஆஞ்சநேயரையும் தொடர்ந்து நீங்கள் வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து உங்களுக்கு நன்மை நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. மேலும் இந்த தனுசு ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குருவின் பார்வை உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் கிடைப்பது என்பது உங்களுடைய நட்சத்திரநாதனும் அங்கே சஞ்சரிப்பதனால வியாபாரத்தில் தொழிலில் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. தொழிலில் சின்ன சின்ன தடைகள் அப்பப்போ ஏற்படும். எல்லா விஷயத்திலுமே உங்களுடைய கடினமான உழைப்பிற்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்திற்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு. பணிபுரியும் இடத்துலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும். இது நான் வரைக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு இந்த வாரத்தில் முடிவுக்கு வரும். அதே மாதிரி வேலைக்காக முயற்சி செய்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. எதிர்பார்த்த தகவல்கள் அனைத்துமே உங்களை தேடி வரும். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையை மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. அவசரப்பட வேண்டாம். ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை மாட்டிக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய நட்சத்திரநாதன் கோத்திர பலத்துடன் சஞ்சரிப்பதனால வருமானத்தில் இருந்த சின்ன சின்ன தடைகள் அனைத்தும் விளங்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொன் பொருள் சேர்க்கை வாங்கும் யோகமெல்லாம் இருக்குது. ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகமும் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. இருந்தாலும் செலவுகளை கொஞ்சம் சிக்கனமாக செலவு செய்கிறது ரொம்பவும் நல்லது. வாரத்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய ராசிநாதனோட பார்வையால் நீங்கள் செய்து வரும் தொழிலில் கூட நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் இருக்கும். ஏன்னா ஒரு சிலர்லாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த டைமும் விரிவுபடுத்துங்க. நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும். எல்லா இடத்துலையுமே உங்களுடைய பொறுமை இந்த டைமு ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். பொறுமையும் நிதானமும் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே நல்ல ஒரு நிம்மதி நிறைந்த நாட்களாக உங்களுக்கு அமைந்திருக்கு. எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. அவசரப்பட வேண்டாம். பொறுமையாக கடைபிடித்தீங்க அப்படின்னா அடுத்து வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக அமையும். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பாக்கிய அதிபதி ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதனால பெரியவர்களின் உதவி உங்களுக்கு இந்த டைமு பரிபூரணமாக கிடைக்கும். வாழ்வில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் அனைத்துமே கிடைக்கும். குருவினால் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் நிச்சயமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீண் பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த வருகின்ற அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில விட இந்த ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைகிறதுக்கு நீங்கள் தொடர்ந்து கிரகங்களில் உள்ள குரு பகவானை வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் நவகிரகங்களில் உள்ள குரு பகவானை வழிபட்டுடுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதியும் குரு பகவான் தான். அதனால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையிலையும் பொறுமையும் நிதானமும் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமையணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க. நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்காரங்க வருகின்ற 7 நாட்களுமே பொறுமையும் நிதானமும் உங்களுடைய புத்தி கூர்மையும் பயன்படுத்துனீங்க அப்படின்னா
நிச்சயமாக வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வாரத்தில் ஒரு முறையாவது நவகிரகங்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். தேங்க்யூ.